Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நான் ஃபங்க்ஷன்ஸு தமிழில் சார்புன்னு சொல்லுவோம். காம்போசிஷன் வந்து ஒரு பெருக்கல் மாரி எடுத்துக்கலாம். நம்பர்ஸ் எப்படி பெருக்கிறோமோ அதுமாரி ஃபங்க்ஷன்ஸை பெருக்கிறோங்கிறது அர்த்தம். இல்லை இன்னொரு விஷயமா சொல்லணும்னா சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இங்கே எல்லாம் எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாமே நான் எம்டி அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. நான் முன்னாடியே ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது சில விஷயம் சொன்னேன்னா அது எப்போவுமே கண்டினியூ ஆகும். எப்போ ஃபங்க்ஷனை பற்றி சொன்னாலும் அதெல்லாம் சேர்த்து பார்த்துக்கணும். ஓகே, ஒவ்வொரு முறையும் அதை சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒய் டு இசட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதில் கவனித்து பாருங்கள். எஃப்போட கோடொமைனும் ஜியோட டொமைனும் ஒன்று. அது மாதிரி இருந்தால் தான் நான் சேர்க்கிறத பற்றி பேச முடியும். ஏன்னா அது என்ன காரணங்கிறத சொல்கிறேன். இப்போது இது வந்து எக்ஸு, இது ஒய்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் எக்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எஃப்னு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸை வந்து அது எங்கே எடுத்துகிட்டு போகும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும், சம்மர் ஹியர். சரி, ஓகே. நவ் I have z here. I have a function g from y to z. இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இதோட கோடொமைனும் இதோட டொமைனும் சேமாக இருக்க பட்சத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஜியோட இமேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி டேக்கன் ஹியர் as g of f of x. பார்க்கலாமா? ஏன்னா இந்த எக்ஸோட இமேஜ் வந்து ஜியோட டொமைனில் இருக்குது. அதனால ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ண சொல்ல போகிறேன். ஐம் கோயிங் டு கால் திஸ் as ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லா நேரமும் பண்ண முடியாது, இந்த சுச்சுவேஷனில் தான் பண்ண முடியும். ஓகே, எஃப்போட கோடொமைனும் ஜியோட டொமைனும் ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன நடக்கும்னா இந்த எஃப்போட இமேஜ் இருக்குல்ல, எல்லா எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த இமேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ், அதை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அந்த ரேஞ்ச் வந்து இந்த ஜியோட டொமைனோட சப்செட்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்ப்போம். ஓகே, அப்படி இருந்ததுன்னா இந்த ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது எங்கேருந்து எங்கே ஃபங்க்ஷனாக மாறும்? ஜி காம்போசிஷன் எஃப் ஆக்டிங் ஆன் எக்ஸ்ன்னு தான் பார்த்துருக்கோம். ஜி காம்போசிஷன் எஃப் வந்து எக்ஸில் தான் ஆக்ட் ஆகுது. அதாவது திஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த இமேஜ் ஆஃப் எக்ஸ் அண்டர் த ஃபங்க்ஷன் ஜி காம்போசிஷன் எஃப். அப்போது இந்த ஜி காம்போசிஷன் எஃபோட டொமைன் என்னவாக இருக்கும்? எக்ஸு. அதோட இமேஜ் எங்கே இருக்குது? இசட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஜி காம்போசிஷன். ஜி காம்போசிஷன் எஃப் வந்து எக்ஸ் டு இசட். ஸோ டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம்? லைக் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி ஃப்ரம் y to z be functions, then g composition f denotes the function from x to z and is defined as g composition f of x is equal to g of f of x. Okay,
இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அந்த ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட பேர். ஓகே, ஜி காம்போசிஷன் எஃப் டினோட்ஸ் தி ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனை குறிக்கிற ஒரு பேர் தான் ஜி காம்போசிஷன் எஃப் சிம்பிள். ஓகே, இது ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட இமேஜ் இந்த ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு வந்து ஜி ஆஃப் சம்திங் கண்டுபிடிக்க தெரியும், எஃப் ஆஃப் சம்திங் கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா ஜியும் எஃப்பும் ஃபங்க்ஷன்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா எஃப் இஸ் an element of எக்ஸ் இஸ் an element of capital X. ஓகே, defined as இங்கே வந்து எக்ஸ் belongs to எக்ஸ். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் இப்படி தான் டெஃபினேஷன் கொடுக்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும். பட் எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? ஒயில் இருக்குது. அது வந்து ஜியோட டொமைனில் இருக்குது. அதனால் ஜி ஆஃப் எஃப் எக்ஸும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வேலிட். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 1, consider f from R to R, f of x equals x square. சரியா? g is a function from R to R, g of x equals 3x plus 2. ரைட்? இப்போது இதோட காம்போசிஷன் பாருங்கள். இதில் வந்து இங்கே ரொம்ப எளிமையாக பண்ணிட்டேன். ஏன் எளிமையாக பண்ணிட்டேன்னா டொமைன் கோடொமைன் எல்லாமே சேம் எல்லாத்துக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா நான் ஜி காம்போசிஷன் எஃப் படிக்கணும்னா ஜியோட டொமைனும் எஃபோட கோடொமைனும் சேமாக இருக்கணும்னு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எஃப் காம்போசிஷன் ஜியும் படிக்கலாம், ஜி காம்போசிஷன் எஃப்பும் படிக்கலாம், எல்லாமே சேம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எஃப் காம்போசிஷன் ஜி போட்டிங்கன்னா அது எங்கேருந்து எங்கே இருக்கோ அதுவும் R to R தான் இருக்கும். ஃபஸ்ட்டு f composition g is a function from R to R, g composition f R to R தான் இருக்கும். ஓகே, எல்லா டொமைன் கோடொமைன்லாம் நம்ம சேமாக வச்சுருக்கோம். ஸோ f composition g எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? பை டெஃபினிஷன் எப்படி? ஆஃப் சம் எக்ஸ் என்னவாக இருக்கும்? f of g of x. ஓகே, ஸோ சிமிலர்லி g composition f acting on some x அப்படின்னா இதோட இது எப்படி இருக்கும்? g of f of x. f இருக்கிறதுல g, g இருக்கிறதுல f, அதே தான், சேம் டெஃபினிஷன் தான். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம எழுதி பார்த்துடலாமா? இந்த இடத்துல f of x என்னது? x ஸ்கொயர், g of x வந்து 3x plus 2. ஓகே, ஸோ இப்போது g of x ஸ்கொயர்னு வரும். ஓகே, f of x வந்து x ஸ்கொயர். அப்போது g of அப்படின்னா 3 times x ஸ்கொயர் plus 2. ஏன்னா g வந்து 3x plus 2. ரைட்? இது இப்படி இருக்கட்டும். ஸோ இங்கே இது எழுதி பார்த்துடலாமா? f of g of x வந்து 3x plus 2, பட் this is equal to f of something வந்து it's square. அப்போது 3x plus 2 the whole square. ஸோ இது பிரித்து எழுதணும்னா இப்படி எழுதலாம், 9x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 12xன்னு வந்துடும். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலானு கேட்டிங்கன்னா இல்லை, ஈக்குவல் இல்லை. ஸோ ஜி காம்போசிஷன் எஃப், எஃப் காம்போசிஷன் ஜி. எஃப் காம்போசிஷன் ஜி எப்போவுமே டிஃபைன் பண்ண முடியும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவசியம் இருந்தால் கூட அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? எஃப் காம்போசிஷன் ஜி, காம்போசிஷன் எஃப். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் இல்லைங்கிறது எப்படி சொல்லணும்? எப்போவுமே ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் இல்லைன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஏ பாயிண்ட் எக்ஸ், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எக்ஸ் கொடுத்து அதோட இமேஜ் ரெண்டு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லணும். இங்கே எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம், ஜி காம்போசிஷன் எஃப் அட் 0, 0 வந்து என்ன ஆகும்? at 0 it is 2. f composition g at 0 வந்து என்ன ஆகும்? ஈஸியாக எக்ஸுக்கு 0 போட்டால் அவன் தெரிஞ்சு போயிடும். அதனால் ஓகே, தட் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியும்னா f composition g, composition f நாட் ஈக்குவல். சரி, இங்கே f composition g எப்போவுமே டிஃபைன் பண்ண முடியாதுன்னு சொன்னால அதுக்கு காரணம் பாருங்கள். சரி, f composition gனா என்ன பண்ணணும்? நான் வந்து f of g of x பண்ணணும். ஸோ g of xக்கு f வேல்யூ பார்க்கணும் இல்லையா? ஓகே, g of x, fக்குள்ளே g of x இருக்குது. ஓகே, ஸோ g of x வேல்யூ பார்க்கணுன்னா g of x எங்கே இருக்கணும்? எக்ஸில் இருக்கணும். ஓகே, ஸோ பட் நமக்கு g of x எங்கே இருக்குன்னு தெரியும், இசட்டில் இருக்குன்னு தெரியும் இந்த டெஃபினேஷனில். ஸோ g of x இங்கே இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா இந்த ஜியோட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸோட சப்செட்டாக இருந்தால் தான் எஃப் காம்போசிஷன் ஜியை பற்றி பேச முடியும். ஓகே, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட், இந்த படத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த படம் நான் மறுபடியும் வரையல, தேவைப்பட்டால் மட்டும்தான் வரைய போகிறேன். சரியா?
ஸோ அடுத்த முறை வந்து இது தேவைப்படும் போது வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ அழிச்சிடலாம். Example 2. See, f is a function from R to R. இப்போ நான் ஃபங்க்ஷனை வந்து மாற்றுறேன். ஓகே, f is a function from R to 0 infinity. f of x is x square. ஏற்கனவே இருந்த ஃபங்க்ஷன் தான். நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது அந்த நம்பர் நான் நெகட்டிவாக மாறிடும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ g is a function from 0, infinity to R. இது வந்து g of x வந்து square root of x. Square root of x என்னது? The unique non-negative square root. ஓகே, non-negative square root. இது இங்கே எழுதிடலாம் ஒரு அழகாக. இந்த யூனிக்னஸ் ப்ரூவ் பண்ண ரியல் ஆன்சர்லேருந்து சில டெக்னிக்ஸ் தேவை. ஓகே, ரைட். இப்போது இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து எஃப்போட டொமைனும் ஜியோட கோடொமைனும் சேம். அதே போல் ஜியோட கோடொமைனும் எஃப்போட டொமைனும் சேம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பேசலாம், எஃப் காம்போசிஷன் ஜியும் பேசலாம், ஜி காம்போசிஷன் எஃப்பும் பேசலாம். ஒன்றா பண்ணுவோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் பேசுகிறேன் அப்படின்னா ஜியோட டொமைன்லேருந்து பேசுகிற அர்த்தம். எக்ஸ் வந்து இந்த நம்பர், எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு 0 இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எஃப் காம்போசிஷன் ஜி போட்டு இங்கே எக்ஸ் போட்டால் கான்டெக்ஸ்டில் இந்த எக்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் போட்டு இங்கே எக்ஸ் போட்டால் இந்த எக்ஸ் எங்கேருந்து வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ இது எங்கேருந்து வரும், ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். சரியா? எஃப் காம்போசிஷன் ஜி எங்கேருந்து, ஜி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து எஃப் எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ ரைட், ஓகே. ஸோ இந்த எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன தெரியும், இட் இஸ் எஃப் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுங்கிறப்போ இது நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஸோ எஃப் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது இதோட ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எஃப் காம்போசிஷன் ஜி அஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ் சப்செட் டு திஸ் சப்செட் இட் பிகம்ஸ் த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அது என்ன ஆயிடுச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது மாதிரி இந்த ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். இதுதான் டெஃபினேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். சரியா? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் த நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாம். அந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். ஓகே, ரைட். ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ நமக்கு நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் வேணுங்கிறதுனால மாடுலஸ் எடுத்துட்டோம். மாடுலஸ் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். டொமைனே வேறு, அதனால் ஜி காம்போசிஷன் எஃப் காம்போசிஷன் ஜியும் நாட் ஈக்குவல். ஓகே, ரைட். ரெண்டாவது, சப்போஸ் இந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ஜி காம்போசிஷன் எஃப். ஓகே, இதை வந்து படம் வரைஞ்சி பார்ப்போமே. படம் வரைகிறேன்னா கிராஃப் வரைகிறேன். எஃப் காம்போசிஷன் ஜி வந்து இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 0 இன்ஃபினிட்டி டு 0 இன்ஃபினிட்டி. ஸோ இதில் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து இந்த கோடு. சரியா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற கோடு தான் இது. ஓகே, ஸோ இதே இது வந்து ஜி காம்போசிஷன் இஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர். இது வந்து மாட் எக்ஸ். ஸோ இது படம் வரைஞ்சி அப்படி வரையும். இப்படி மாட் எக்ஸோட கிராஃப் என்ன வரும், இப்படி வரும். ஏன் இப்படி வரும், இந்த சைடு நான் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன வரும், இமேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாக இருக்கும். இந்த சைடு வந்து எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லைன் இங்கே வரைக்கும் வரைவோம், இங்கே ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் லைனை வரைவோம். சரியா? ஸோ
ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஜிகாம்போசிஷன் எஃப்பை இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ் டு 0 infinity to ஆர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எக்ஸ். அதோட இமேஜஸும் க்ளோஸ் டு 0 infinity இருக்கனால இது கேன் பி ட்ரீட்டட் as a function from this to this. அப்போ என்ன சொல்லலாம்னா அது எப்படி சொல்லலாங்கிறத பாருங்கள். இப்போது x belongs to இப்படி எடுத்துக்கோங்க. x வந்து நான் நெகட்டிவ். அப்போது g composition f of x அப்படின்னா mod x. ஆனால் mod x of a non negative number என்னது? It is also x which is equal to f composition g of x. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்பும் ஜியும் ஈக்குவல்னால் அதோட டொமைன் கோடொமைன்லாம் ஈக்குவல்னு வச்சுருக்கோம். ஸோ சில நேரம் என்ன பண்ணலான்னா இந்த ஜி காம்போசிஷன் எஃப்போட டொமைனை குறுக்கிட்டு ஓகே இதில் மட்டும் டிஃபைன் பண்ணி பார்த்தோன்னா ஓகே அப்போது அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவலா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஜி காம்போசிஷன் எஃப் அண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி ஆர் ஈக்குவல் ஆன் 0,∞. ஓகே இதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அதாவது இதை குறுக்குறோம் இல்லையா, டொமைனை வந்து சின்னதாக்குறோம்ல, அந்த டொமைனை சின்னதாக ஆக்கிறதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பட் அது இப்போதைக்கு தேவையில்லை. பட் இந்த அர்த்தம் புரிஞ்சால் போதும். எக்ஸ் வந்து இங்கேருந்து வரும்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சால் போதும். ஓகே ரைட். அடுத்த எக்ஸாம்பிள், இது வந்து மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள். நம்ம இந்த இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எக்ஸ்ன்னு பின்னாடி டெனோட் பண்ணோம். இப்போ வந்து எம்ன்னு டெனோட் பண்ண போகிறேன். செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் வித் ரியல் என்ட்ரிஸ். சரியா, இது எப்படி நம்ம பண்ணோம்னா ஏபிசிடின்னு போட்டோம். இப்போ A11 A12 A21 A22. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மேட்ரிக்ஸ் எழுதும்போது இதை காலம்னு சொல்லுவாங்க, இந்த வெர்டிக்கல் லைன்ஸை. ஹரிசாண்டல் லைன்ஸை ரோன்னு சொல்லுவாங்க. இது 1 அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஓகே ரைட். இது வந்து எங்கே இருக்குது, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அந்த மொதல் இண்டெக்ஸ் வந்து ரோவை குறிக்கும், ரெண்டாவது இண்டெக்ஸ் ரெண்டாவது சஃபிக்ஸ். இதில் ஏக்கு கீழே சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கீழே 2 இருக்குது. அந்த முதல் நம்பர் வந்து இப்போ ஏக்கு கீழே 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐஜே அப்படின்னா இது வந்து ரோவை குறிக்கும், இது வந்து காலமை குறிக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி எழுதுவாங்க. எழுதிட்டு இப்போது இது 1 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது, இது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் ரோ செகண்ட் காலம். ரைட், இது மாதிரி உள்ள எல்லா மேட்ரிக்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே A11 A12 A21 A22 எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஓகே, இதுதான் என்னோட செட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல் ஃபங்க்ஷன் எஃப் வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னா, எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் 2, R to f of a matrix A belongs to M2, R. f of A என்னது, A into A transpose. ஸோ இது டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னு தெரியும், இந்த ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்றி எழுதுறது. ஓகே, இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்ம்லேயே நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா இப்படி எழுதுனா ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இதுதான். இந்த காலம் வந்து ரோவை மாற்றுறேன், ஃபஸ்ட்டு காலமாக ஃபஸ்ட் ரோவை மாற்றுறேன், A21 வரும். ஸோ இந்த செகண்ட் காலமாக செகண்ட் ரோவை மாற்றணும். அப்போ A12 A22. சரியா, ரைட். இதில் ஏ டிரான்ஸ்போஸ்னு என்னது, இந்த மேட்ரிக்ஸ் ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கிறோம். ஸோ பெருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் பெருக்குவோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னா ரெண்டும் ஒரே காலம் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னா A11 ஸ்கொயர் ப்ளஸ் A12 ஸ்கொயர். அதாவது இந்த என்ட்ரியை இதோட பெருக்குவோம், அடுத்து இந்த என்ட்ரி இதோட பெருக்குவோம், பெருக்கி ஆட் பண்ணுவோம். சரியா, ரைட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் நான் எழுதிட்டு போகிறேன் சீக்கிரமாக. இங்கே என்ன வரும்னா இதுவும் செகண்ட் ரோ செகண்ட் காலம், அது ரெண்டும் சேம். அதனால் என்ன வரும்னா A21 ஸ்கொயர் ப்ளஸ் A22 ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கும்போது A11
A21 A12 A22 இருக்கும். அதேமாதிரி இங்கே பெருக்கும்போது அதே தான் வரும். சரியா, இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ். ஸோ இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்குது, இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது, இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இதில் வந்து இதை எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இந்த பர்டிகுலர் என்ட்ரியை வந்து ஏ டிரான்ஸ்போஸ் 1 என்ட்ரினா இது. சரியா, 1 என்ட்ரினா அது, 2 என்ட்ரினா இது, 2 என்ட்ரினா இது. ஓகே, புரிச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும் காம்போசிஷனை பற்றி படிக்கிறதுக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். G is a function from m of 2, r to r. இது என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்தாச்சுன்னா G of A வந்து trace of A. ட்ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மேட்ரிக்ஸோட டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ஏ அது அந்த ஃபார்மில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிட்டோன்னா, ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் A11 A12 A21 A22 அப்படின்னு இருக்குன்னா, இந்த டயகனல் என்ட்ரிஸுங்கிறது இந்த இது அந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, இந்த என்ட்ரியும் இதுவும் இதோட அடிஷன் தான் ட்ரேஸ் A11 ப்ளஸ் A22. சரியா, ஸோ இப்போ நான் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து ஜியோட டொமைனும் எஃப்போட கோடொமைனும் சேம். அதனால் ஜி காம்போசிஷன் எஃப் பேசலாம், எஃப் காம்போசிஷன் ஜி பேச முடியாது. சரியா, ஓகே. இங்கே பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி ஏன் பேச முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் சம்திங் வேணும். ஜி ஆஃப் சம்திங் வந்து ரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ரியல் நம்பர்ஸில் ஏ டிரான்ஸ்போஸ்னு பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும், நமக்கு அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இந்த இடத்துல சரி. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்துடலாம். இது என்னது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏ என்னன்னு நமக்கு தெரியும், இதுதான் இந்த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். சரியா, ஸோ ஜி ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னு இருக்கும். இப்போது இந்த ஜி ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னால் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இது என்னது? ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி பார்க்குறது? இதோட டயகனல் என்ட்ரிஸை ஆட் பண்ணணும். சரியா, இது ஒரு டயகனல் என்ட்ரி, இது ஒரு டயகனல் என்ட்ரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? A11 ஸ்கொயர் ப்ளஸ் A12 ஸ்கொயர் ப்ளஸ் A21 ஸ்கொயர் ப்ளஸ் A22 ஸ்கொயர். இது என்ன கிடச்சிருக்குன்னா, இந்த மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு என்ட்ரியும் ஸ்கொயர் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ஜி காம்போசிஷன் எஃப். சில இடத்துல நீங்கள் இதை பார்ப்பீங்க, அதை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகே, எப்போவுமே மேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை படித்தா அது அடுத்து வேறு எங்கே வருதுங்கிறத ரிலேட் பண்ணிகிட்டே வரணும். ரிலேட் பண்ணிட்டே வந்தால் நமக்கு தெரியும். ஸோ ஜி காம்போசிஷன் எஃப். சரி, இப்போது இங்கே எஃப் காம்போசிஷன் ஜியில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது இதில் பாருங்கள், இங்கே வந்து எஃப் காம்போசிஷன் ஜி டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரியா, எஃப் காம்போசிஷன் ஜி டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வேண்டியது இருக்குது. சரியா, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இதோட ரேஞ்ச், ஜியோட ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான், இதோட சப்செட் தான். ஓகே, ஆரோட சப்செட் தான். பட் எஃப் இஸ் டிஃபைன்டு ஃபார் த ஹோல் ஆஃப் ஆர். புரிஞ்சுக்கோங்க, ஜியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது இதில் பாதி தான். பாதினா இதில் ஒரு பகுதி தான். ஓகே, நாட் ஆஃப் ஹோல் ஆர், எல்லாமே இல்லை. ஆனாலும் நம்ம எஃப் இஸ் டிஃபைன்ட் ஆன் தி ஹோல் ஆஃப் ஆருங்கிறதுனால இதில் வந்துடுது. இது எப்படி சொல்லணுன்னா, ஒரு படம் வரைஞ்சி பார்க்கலாமா? இதை அழிச்சிடுவோம். சி, எஃப் இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ஜி இஸ் ஃப்ரம் y to z. Okay, range of g is subset of x. அப்படி இருக்கும்போது எனக்கு
எஃப் காம்போசிஷன் ஜி பேச முடியும் அப்படிங்கிறத விஷயம். எஃப் காம்போசிஷன் ஜி எங்கேருந்து எங்கே வரைக்கும்? ஜியோட டொமைன்லேருந்து. ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒய் டு ஒய். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம மாற்றி கூட எழுதிருக்கலாம், பட் ஓகே அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு பேசுனா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். எனக்கு என்ன தெரியும்? ரேஞ்ச் ஆஃப் ஜி சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். அப்போது ஜி ஆஃப் ஒய் பிலாங்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் ஜி விச் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன தெரியும்? ஜி ஆஃப் ஒய் இஸ் an எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஜி ஆஃப் ஒய் எக்ஸில் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய் எங்கே இருக்கும்? ஒயில் இருக்கும். இது வந்து மீனிங்ஃபுல், இது சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சரியா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நிறையாவே போடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் புதுசாக எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். சில இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் இன்னும் சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்ப்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து 1 எப்படி இருக்கும், ஆன்2 எப்படி இருக்கும், எஃப்பும் ஜியும் 1 இருந்தால் அதோட காம்போசிஷன் 1 இருக்குமா, எஃப்பும் ஜியும் ஆன்2 இருந்தால் அதோட காம்போசிஷன் ஆன்2 இருக்குமா, அப்புறம் எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷனாக இருந்தால் அதோட காம்போசிஷன் என்னவாக இருக்கும். இப்போ காம்போசிஷன் 1 இருந்தால் அதை பற்றி என்ன சொல்ல முடியும். இது மாதிரி நிறைய கேள்விங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட அடுத்த கிளாஸோட கண்டென்ட். ஓகே, இப்போதைக்கு இதை நிப்பாட்டிப்போம். நன்றி, வணக்கம்.